Hello students, இன்னைக்கு chapter 8 vector algebra exercise 8.1 1, 2, 3, 4, 8 பார்க்கலாமாடா. Represent the following graphically the displacement of கீழ்காணும் இடப்பெயர்ச்சிகளை வரைபடம் மூலம் விவரிக்க. 45 cm 30 degree north of east, 45 cm 30 degree கிழக்கிலிருந்து வடக்காக. செகண்ட் கொஸ்டின் வந்து 80 km 60 degree south of west, 60 டிகிரி வந்து மேற்கிலிருந்து தெற்காக. ஸோ ஈஸ்ட்டு நார்த்து வெஸ்ட்டு சவுத்து, அது வெஸ்ட்டுடாமா, கிழக்கு வடக்கு மேற்கு தெற்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நார்த் ஆஃப் ஈஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதில் 45 சென்டிமீட்டர் ட்ரா பண்ணியாச்சு. நார்த் ஆஃப் வெஸ்ட் அப்படிங்கிறனால சரி நார்த் ஆஃப் ஈஸ்ட்டு, ஸோ ஈஸ்டில் இருந்து நார்த்தை நோக்கி டைரக்ஷன் போட்டிருக்கேன் 30 டிகிரிக்கு. ஓகேவா, நார்த் ஆஃப் ஈஸ்ட். ஸோ ஈஸ்டில் இருந்து நார்த்துக்கு போகிற மாதிரி அந்த டைரக்ஷன் ஏரோ மார்க்கை போட்டிருக்கேன்டாமா, கிழக்கிலிருந்து மேற்காக அப்படின்ட்டு. அடுத்தது 80 கிலோமீட்டர் சவுத் ஆஃப் வெஸ்ட்டு. ஓகேவா, 80 கிலோமீட்டர் 60 டிகிரி மேற்கிலிருந்து தெற்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ ஈஸ்ட்டு நார்த்து வெஸ்ட்டு சவுத்து, கிழக்கு. ஸோ 80 கிலோமீட்டர் போட்டாச்சு. மேற்கிலிருந்து தெற்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, சவுத் ஆஃப் வெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ மேற்கிலிருந்து அப்படிங்கிறனால அங்கேருந்து டைரக்ஷன் வந்து சவுத்தை பார்க்குற மாதிரி, தெற்கை பார்க்குற மாதிரி, மேற்கிலேருந்து தெற்கை வந்து பார்க்குற மாதிரி, வெஸ்ட்லேருந்து சவுத் ஆஃப் பார்க்குற மாதிரி. ஓகேவா, அந்த டைரக்ஷனில் போட்டிருக்கேன். அது வந்து 60 டிகிரி, அவ்வளோதான். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ப்ரூவ் தட் த ரிலேஷன் ஆர் டிஃபைன்ட் ஆன் த செட் வி of all vectors by a vector related to b vector if a vector equal to b vector is an equivalence relation on v. தொடர்பு R ஆனது v என்ற வெக்டர்களின் கணத்தின் மீது a vector related to b vector என்பது a vector equal to b vector என வரையறுக்கப்பட்டால் அது v இன் மீது ஒரு சமான தொடர்பு என நிறுவுக. given a vector related to b vector if a vector equal to b vector அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தொடர்பு ரிலேஷனுங்கிறது ஏ வெக்டார் ரிலேட்டட் டு பி வெக்டார். ஸ்டேட்மெண்ட்டு கூற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தற்சுட்டு மூணு இது நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ தற்சுட்டு ரிஃப்ளெக்சிவ் தற்சுட்டு அப்படின்னா ஏ ரிலேட்டட் டு ஏ அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டு ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் அப்படின்னா ஏ வெக்டார் ரிலேட்டட் டு பி வெக்டார்னு சொல்லிடலாம் இல்லையா ரிலேஷனை. அதாவது கூற்று வந்து ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார்னு எடுத்துக்கிறேன். ஸோ தொடர்பு வந்து ஏ வெக்டார் ரிலேட்டட் டு ஏ வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதாவது ஏ வெக்டார் ரிலேட்டட் டு பி வெக்டார்னா ஏ வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார்னு சொல்லியிருக்காங்க. நான் ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார்னு சொன்னேன்னா ஏ வெக்டார் ரிலேட்டட் டு ஏ வெக்டார், தேர்ஃபோர் ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். ஆர் வந்து தற்சுட்டு அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து சமச்சீர் சிமெட்ரிக். ஏ வெக்டார் ரிலேட்டட் டு பி வெக்டார் implies b vector related to a vector, a vector related to b vector எனில் b vector related to a vector. இதுதான் சிமெட்ரிக்கோடது. சரியா. ஸோ இப்போ ரிலேஷன் பாருங்கள், a vector related to b vector. அப்போ ஸ்டேட்மெண்ட்டு a vector equal to b vector அப்படின்னு சொல்லணும்னா இது அப்படியே ரிவர்ஸ்லேயும் நம்ம சொல்லலாம் இல்லாடியா. ஸ்டேட்மெண்ட்டு b vector equal to a vectorனா அப்போ ரிலேஷன் வந்து b vector related to a vector. ஸோ நம்ம அந்த கண்டிஷன் ப்ரூவ் ஆகிடுது. a vector related to b vector implies b vector related to a vector. அதே மாதிரி நம்ம கிடச்சிட்டு ஸோ சமச்சீர் சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டோண்டாமா. ஓகேவா. அடுத்தது தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கடப்பு டிரான்சிட்டிவ். a vector related to b vector and b vector related to c vector implies a vector related to c vector. இதில் 3 எடுத்துக்கணும். அது a related to b, b related to c, therefore a related to c அப்படின்னு சொல்லணும். ஸோ இதோட ரிலேஷன் பாருங்கள், ஏ வெக்டார் ரிலேட்டட் டு பி வெக்டார் அண்ட் பி வெக்டார் ரிலேட்டட் டு சி வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஸ்டேட்மெண்ட்டு ஏ வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் அண்டு பி வெக்டார் ஈக்குவல் டு சி வெக்டார். அந்த ரிலேஷனுக்கு ஸ்டேட்மெண்ட்டு சொல்லிட்டேன். சரிங்களா. இப்போ நான் வந்து ஏ வெக்டார் ஈக்குவல் டு, ஏன்னா ஏ வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார், பி வெக்டார் ஈக்குவல் டு சி வெக்டார்னால ஏ வெக்டார் ஈக்குவல் டு சி வெக்டார்னு சொல்லிடலாமா. அப்போ ஏ வெக்டார் ரிலேட்டட் டு சி வெக்டார் அப்படின்னு ப்ரூவ் ஆகிடுது.
ஓகேவா. தேர்ஃபோர் கடப்பு டிரான்சிட்டிவ். ஸோ ஃப்ரம் அதாவது நம்ம தற்சுட்டு சமச்சீர் கடப்பு மூணுமே நமக்கு ப்ரூவ் ஆகிடுது. சிமெட்ரிக்கு டிரான்சிட்டிவ் ரிஃப்ளெக்சிவ் மூணுமே ப்ரூவ் ஆகிட்டனால ஆர் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிடலாமா. ஆர் ஒரு சமான தொடர்பு ஆகும் அப்படின்னு சொல்லிடலாமா இல்லையா. ஸோ ப்ரூவ் பண்ணிட்டோம் ரிசல்ட்டை. அடுத்து 8th கொஷின் பாருங்கள். இஃப் பிக்யூ வெக்டார் ப்ளஸ் ஓக்யூ வெக்டார் ஈக்குவல் டு கியூஓ வெக்டார் ப்ளஸ் ஓஆர் வெக்டார் ப்ரூவ் தட் த பாயிண்ட்ஸ் பிக்யூ ஆர் கொலினியர். ஒரு கோடமை புள்ளிகள் அப்படின்னு நிறுவனண்டாமா இந்த கொஷினுக்கு தமிழில். சரியா. ஃபஸ்ட்டு இந்த கிவன் எடுத்துப்போம். பிக்யூ வெக்டார் ப்ளஸ் ஓக்யூ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு கியூஓ வெக்டார் ப்ளஸ் ஓஆர் வெக்டார். சரிங்களா. இந்த பிக்யூவை நான் ஓக்யூ அப்படின்னு நான் மாற்றினேன்னா டைரக்ஷன் மாறும். அது பிஓவா. ஸோ பிஓவை நான் ஓபி அப்படின்னு மாற்றினேன்னா சைன் சேஞ்ச் ஆகிடும். செகண்ட் ஒன்று அப்படியே போட்டாச்சு ஓக்யூன்னு. அது மாதிரி கியூஓவை ஓக்யூ அப்படின்னு நான் மாற்றினேன்னா சைன் சேஞ்ச் ஆகிடுது. ப்ளஸ் ஓஆர் வெக்டார். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் எழுதிக்கலாம். ஸோ ஓக்யூ வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார் ஈக்குவல் டு ஓஆர் வெக்டார் மைனஸ் ஓக்யூ வெக்டார். இப்போ ஏபி வெக்டார்னு வச்சுக்கடாமா அதை ஓபி மைனஸ் ஓஏன்னு சொல்லுவோம். இப்போ ஓக்யூ மைனஸ் ஓபி அப்படின்னா நம்ம அதை பிக்யூ அப்படின்னு சொல்லலாம். ஏபி அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அதை ஓபி மைனஸ் ஓஏ அப்படின்னு சொல்லலாம்டா. அப்படி தான் சொல்லணும் வெக்டாரில். செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டை மைனஸ் பண்ணுற மாதிரி. அப்போ ஓக்யூ மைனஸ் ஓபினா பிக்யூ அப்படின்னு சொல்லிடும். ஸோ பிக்யூ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு கியூஆர் வெக்டார். ஸோ பிக்யூ பேரலல் டு கியூஆர். கியூங்கிறது காமன் பாயிண்ட்டு. தேர்ஃபோர் கொலினியர் அப்படின்னு சொல்லிடலாம்டாமா. கியூ இஸ் ஏ காமன் பாயிண்ட். கியூ ஒரு பொதுவான புள்ளி. ரெண்டுத்துலேயும் கியூ இருக்கா. PQ equal to QR and PQ is parallel to QR. PQ is parallel to QR. PQ மற்றும் QR வந்து இணை. ஈக்குவலாகவும் இருக்கும் இணையாகவும் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. சமமாக இருக்கும் இணையாக இருக்குன்ட்டாங்க. ஈக்குவல் அண்ட் பேரலல். therefore hence PQR are collinear. இதெல்லாம் 2 மார்க்கு 3 மார்க்கில் கேட்பாங்கடாமா. ஆகவே PQR என்பது ஒரே கோடமை புள்ளிகள். ஆகவே PQR என்பது ஒரே கோடமை புள்ளிகள். ப்ரூவ்டு. அடுத்தது இப்போ தேர்ட் கொஷின் பாருங்கள். லெட் A vector and B vector be the position vectors of the points A and B. Prove that the position vectors of the points which trisects the line segment AB are A vector plus 2B vector by 3 டாமது and B vector minus 2A vector by 3. A மற்றும் B ஆகியவை A vector மற்றும் B வெக்டாரின் நிலை வெக்டார் எனில் AB என்ற கோட்டுத்துண்டை 3 சமபாகங்களாக பிரிக்கும் புள்ளிகளின் நிலை வெக்டார்கள் A வெக்டார் ப்ளஸ் 2B வெக்டார் பை 3 மற்றும் B வெக்டார் ப்ளஸ் 2A வெக்டார் பை 3 என நிறுவுக. O ஆதிப்புள்ளி என்க. லெட் O be the origin. A வெக்டார் B வெக்டார் என்பன A, B என்ற புள்ளிகளின் நிலை வெக்டார்கள் என்க. லெட் A and B be 2 points with position vector small a vector and small b vector respectively. So A vector equal to A vector மற்றும் OB vector equal to B vector. So ABன்னு ஒரு லைன் வரைஞ்சிட்டோம். அதுக்கு அதோட பொசிஷன் வெக்டார் வந்து ஸ்மால் a ஸ்மால் b அப்படின்னு மார்க் பண்ணியாச்சு. ஓகேவா. let AB is the 2 points with the position vector small a vector and b vector respectively. OA vector equal to A vector and OB vector equal to small b vector. P மற்றும் Q என்ற புள்ளிகள் A, B ஆகிய புள்ளிகளை 3 சமபாகங்களாக பிரிக்கும். AB trisect by P and Q. இது வந்து இந்த ABங்கிற கோட்டுத்தண்டை 3 சமபாகங்களாக பிரிக்குது. ஸோ 1 1 1ன்னு எழுதி காமிச்சிருக்கேன். AB trisect by P and Q. P divides AB internally in the ratio 1:2. P divides AB internally in the ratio 1:2. ஸோ ஏபி வரைக்கும் ஒன்று இருக்குது. பியிலேருந்து அந்த பி வரைக்கும் பார்த்திங்கன்னா 1 + 1 வந்து 2 இருக்கு இல்லையா. ஸோ
P divides AP internally in the ratio 1:2. P என்ற புள்ளி நேர்கோடு ABயை உட்புறமாக 1:2 என்ற விகிதத்தில் பிரிக்கிறது. ஸோ இன்டர்னலி ஃபார்முலா பாருங்கள். OP vector is equal to NA vector plus MB vector divided by M plus N. ஓகேவா? ஸோ இது M, இது N. ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாமாடா? ஸோ OP vector is equal to N வந்து 2A அப்படின்னு போட்டுடலாம். ஸோ 2A போட்டாச்சு. M வந்து 1, ஸோ 1 into வந்து B divided by M plus N. ஸோ 1 plus 2. ஸோ OP vector is equal to 2A vector plus B vector divided by 3. ஒரு ரிசல்ட் ப்ரூவ் பண்ணிட்டோம்டாமா. அடுத்து Q divides AB internally in the ratio 2:1. Q divides AB internally in the ratio 2:1. Q என்ற புள்ளி நேர்கோடு ABயை 2:1 என்ற விதத்தில் பிரிக்கிறது. இப்போ Q வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1 + 1 வருதா 2. Qலேருந்து B வரைக்கும் 1 தான் இருக்குது. அதாவது A to Q வரைக்கும் 2 இருக்குது. Q to B வந்து 1 தான் இருக்குது. Q என்ற புள்ளி நேர்கோடு ABயை உட்புறமாக 2:1 என்ற விதத்தில் பிரிக்கிறது. ஸோ OQ vector is equal to இப்போ Mங்கிறது 2, Nங்கிறது 1. ஸோ அதே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாமா? NA vector plus MB vector divided by M plus N. ஸோ Nங்கிறது 1. ஸோ 1 into A vector plus Mங்கிறது 2. ஸோ 2 into B vector divided by M plus N. ஸோ 2 plus 1. therefore OQ vector is equal to A vector plus 2B vector by 3 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு வந்தாமா. ஓகேவா? ஸோ OP vector is equal to 2A vector plus B vector by 3. OQ vector is equal to A vector plus 2B vector by 3. ப்ரூவ் பண்ணிட்டோம். ப்ரூவ்டு. அடுத்த fourth question பாருங்கள். If D and E are the midpoints of the sides AB and AC of a triangle ABC, prove that BE vector plus DC vector equal to 3/2 BC vector. முக்கோணம் ABCயில் AB மற்றும் ACயின் மையப்புள்ளிகள் முறையே D மற்றும் E எனில் BE வெக்டார் ப்ளஸ் DC வெக்டார் is equal to 3/2 BC வெக்டார். முக்கியமான கணக்கு. let O be the origin. O ஆதிப்புள்ளி என்க. ஸ்மால் a வெக்டார், ஸ்மால் b வெக்டார், ஸ்மால் c வெக்டார் என்பது ABC இன் நிலை வெக்டார்கள். ABC ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோங்க. அதோட நிலை வெக்டார் பொசிஷன் வெக்டார் வந்து ஸ்மால் a, ஸ்மால் b, ஸ்மால் c. பொசிஷன் வெக்டார்ஸ் ஆஃப் AB and C be small a vector, small b vector and small c vector respectively. Therefore OA vector is equal to A vector, OB vector is equal to B vector, OC vector is equal to C vector. D is the midpoint of BC. D என்பது AB இன் நடுப்புள்ளி. D is the midpoint of AB. சரி, D என்பது AB இன் நடுப்புள்ளி. D is the midpoint of AB. E is the midpoint of AC. E என்பது AC இன் நடுப்புள்ளி. ஸோ பொசிஷன் வெக்டார் ஆஃப் D என்னவா இருக்குண்டா? ABயோட மிட் பாயிண்ட் தானே D. அப்போ A வெக்டார் ப்ளஸ் B வெக்டார் பை 2 அப்படின்னு போட்டாச்சு. ஈங்கிறது மிட் பாயிண்ட் ஆஃப் AC தானே. அப்போ A வெக்டார் ப்ளஸ் C வெக்டார் டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டுட்டோம். ஸோ இப்போ OD வெக்டார் இஸ் ஈக்குவல் டு A வெக்டார் ப்ளஸ் B வெக்டார் பை 2. அதோட பொசிஷன் வெக்டார் கண்டுபிடிச்சாச்சு. அது மாதிரி ஈயோட பொசிஷன் வெக்டார் வந்து A வெக்டார் ப்ளஸ் C வெக்டார் டிவைடட் பை 2. ஸோ நம்ம கொஷினில் BE வெக்டார் வந்து எப்படி எழுதலாம்? OE வெக்டார் மைனஸ் OB வெக்டார்னு எடுத்துக்கலாம் இல்லையா? OE அப்படிங்கிறது A வெக்டார் ப்ளஸ் C வெக்டார் டிவைடட் பை 2 மைனஸ் OBங்கிறது B வெக்டார். இதை கிராஸ் பண்ணுறச்சு A வெக்டார் ப்ளஸ் C வெக்டார் மைனஸ் 2B வெக்டார் டிவைடட் பை 2. இது வந்து BE வெக்டார். அடுத்தது DC வெக்டார். அதாவது லெஃப்ட்டை எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ ரைட்டை கண்டுபிடிக்க போகிறோம். லெஃப்ட்டை தனித்தனியாக இப்போ கண்டுபிடிச்சிட்ருக்கேன். DC வெக்டார் இஸ் ஈக்குவல் டு OC வெக்டார் மைனஸ் OD வெக்டார். OCங்கிறது C வெக்டார் போட்டாச்சு. பொசிஷன் வெக்டார் ஆஃப் D ODங்கிறது A வெக்டார் ப்ளஸ் B வெக்டார் பை 2. ஓகேவா? ஸோ மைனஸ் ஆஃப் அப்படின்னு வரும். ஸோ கிராஸ் பண்ணுறச்ச 2C வெக்டார்
மைனஸ் ஆஃப் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் இல்லையா, அப்போ மைனஸ் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் டிவைடட் பை 2. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம், ஈக்குவேஷன் 1 and 2. அதை எடுத்து இங்கே திரும்ப எழுதி காமிச்சிருக்கேன். டு ப்ரூவ் தட் பி வெக்டார் ப்ளஸ் டிசி வெக்டார் ஈக்குவல் டு 3/2 பிசி இல்லையா. சரி, பி வெக்டார் ப்ளஸ் டிசி வெக்டார்டாம அது நான் மிஸ்ஸை மாற்றி சொல்லிட்டேன். பி வெக்டாரோடைய ஆன்சர் வந்து ஏ வெக்டார், ரெண்டுத்துலேயுமே டினாமினேட்டர் 2டாமா, அதனால் நியூமரேட்டர் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஏ வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் மைனஸ் 2b வெக்டார் ப்ளஸ் 2c வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார். ஸோ ஒரு ப்ளஸ் ஏ வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கேன்சல் ஆகிடும். சி வெக்டார் ப்ளஸ் 2c வெக்டார், அப்போ 3c வெக்டார் இல்லையா. ஒரு மைனஸ் 2b மைனஸ் பி, ஸோ மைனஸ் 3b வெக்டார் டிவைடட் பை 2. ஸோ நியூமரேட்டரில் ரெண்டுத்துலேயும் காமனாக 3 இருக்கா, அப்போ 3c அதே திரும்ப எழுதியிருக்கேன். 3c வெக்டார் மைனஸ் 3b வெக்டார் டிவைட் பை 2. 3யை காமனாக எடுத்திங்கன்னா 3 இன்ட்டு சி வெக்டார் மைனஸ் பி வெக்டார் பை 2. சி வெக்டாரை நம்ம ஓசி வெக்டார்னு போட்டுடலாம், பியை வந்து நம்ம ஓபி வெக்டார் அப்படின்னு போட்டுடலாம். ஸோ இது ஓசி மைனஸ் ஓபி அப்படின்னா பிசி அப்படின்னு சொல்லிடலாண்டாமா, ஏன்னா பிசி வெக்டாரை நம்ம ஓசி வெக்டார் மைனஸ் ஓபின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் ஆகிடுது. அதாவது பிஇ வெக்டார் ப்ளஸ் டிசி வெக்டார் equal to 3/2 BC vector proved. Thank you students.